ஓகே சார், நம்ம இந்த சனி பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம். மீன ராசிக்கு வந்துட்டார் சார், நைட்டு வரப்போகிறார், வந்துட்டார்னு வச்சுப்போம். அவங்க எப்படி இருக்க போகிறாங்க சார்? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குருவோட வீட்டுக்கு தான் அவர் வர்றார். மொத்தமாக அவருடைய குணங்கள் எல்லாம் மாறும். இருந்தாலும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனியாக வருது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சாப்பிட விட மாட்டார், தூங்க விட மாட்டார். கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துங்க. இது வரைக்கும் நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் கைகளை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போகிறது நல்லது. அதுலேயும் உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்கள் ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவர்கள். ஒருத்தரை பார்க்கக்கூடிய அளவுக்கு திடமான எண்ணம் கொண்டவர்கள், தெளிவான சிந்தனை உடையவர்கள், கௌரவமானவர்கள். இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் நல்ல காலங்கள் இருக்குது, தெளிவான முடிவு எடுத்தால். ஓகே, சாந்தி மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க சாந்தி? ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 16/4/1981 சார். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சார், நைட்டு. வெரி குட். இது யாரோட ஜாதகமா? என் தம்பி ஜாதகம் சார். உங்க தம்பி ஜாதகமா? ஆமா சார். திருமண வாழ்க்கை பாதிக்கும். அற்புதமானவர், அன்பானவர், பாசமானவர், கௌரவமானவர். இவருடைய ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் மாறினால் தொழிலும் மன நிம்மதியும் திருமண வாழ்க்கையும் மேன்மையும் வாழ்க்கை சந்தோஷமும் கிடைக்கும். இதுதான் இவங்க ஜாதகம். ரெண்டாவது, இவங்க ஜாதகத்தில் யூரின் சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இன்மைகள் நன்மை தருவார் கோவிலில் போயிட்டு காலையில் கொடுக்குற அந்த பால் அபிஷேகத்தை செஞ்சுட்டு கொஞ்சமாக அந்த பால் சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். முதல்ல மன நிம்மதி, மன சந்தோஷம், தெளிவான சிந்தனை, இது அத்தனையும் வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சாந்தி. அடுத்ததாக கலைவாணி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கலைவாணி, சென்னையிலேருந்து எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருக்காக கேட்க போகிறீங்க? கலைவாணி வணக்கம். வணக்கம் மேடம். யாருக்காக பேச போறீங்க மேடம்? நான் தான்மா கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன்மா. சொல்லுங்க. செந்தில்குமரன் வரனுக்கு வேணும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. செந்தில்குமரன் திருப்பூர்ல இருக்காருங்க. சரிங்க. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, பொண்ணு அமைய மாட்டேங்குது. எனக்கு பிறந்த தேதி வருஷம் மாதம் மட்டும் கொடுங்கம்மா. 17/10/1995. எத்தனை மணிக்குமா? 6:45 மாலை. எந்த ஊர்ல? திருப்பூர்ல இருக்காருங்க அவரு. வெரி குட். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நான் சித்திங்க, அந்த பையனுக்கு சித்திங்க. கடந்த 4 வருஷமா இவர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கம் தொழிலில் நிம்மதி இல்லை, மேலதிகாரிகள் தொல்லை, இடமாற்றம் வரும். அதனாலேயே அவர் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு மாறப்போகிற இந்த சனி பயிற்சியில் முதல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தெற்கு புறமாக பெண் இருப்பாள். அசலில் தான் அமையும், சொந்தத்தில் அமையாது. ஒரு முறை இவரை கூட்டிக்கிட்டு கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ரெண்டாவது, இவருக்கு இதுவரைக்கும் நடந்து வந்த அஷ்டம சனி இன்னையோட முடிய போகுது. ஆகவே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோ சம்ரோட்சணத்துக்கு போயிட்டு பசும்புல் அப்படி இல்லைன்னா அகத்திக்கீரை தேனில் கலந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க. இந்த சனீஸ்வரர் பூரணமாக உங்களை விட்டு விலகுவார். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி கலைவாணி. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் சார் பயிற்சி ஆறாரு. ஆமாம். அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கோவிலுக்கு போய் நீங்கள் சொன்ன தான தர்மத்தெல்லாம் பண்ணணுமா, இல்லை எப்படி சார்? கோவிலுங்கிறது நம்ம எதுக்காக? வீடே கோவில் தான். வீடு அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் தெரியுங்களா? மோட்சம்னு அர்த்தம். வீடு மோட்சம். கோவில் அப்படின்னா அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா மனசாந்தி, நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்கு வந்தால் மோட்சம் கிடைக்கும். ஆக ஒரு மனிதன் கோவிலில் தான் போய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போல்லாம் கோவில்களில் விளக்கேற்றுறதுக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கும் நேரமும் இல்லை.
இப்போ அவன் என்ன பண்ணுறான், கோயிலுக்கு போனீங்க சார் நீங்கள் தான் விளக்கேற்ற சொன்னீங்க, நேராக விளக்கேற்றுறான், போய்கிட்டே இருக்கான், சுவாமி கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் வெளியே தள்ளி விட்டுறான், வெளியே வந்துடுறான். இப்போ சாமி பார்த்தியாப்பா, நான் எங்கே சார் பார்த்தேன், பிடிச்சி தள்ளிட்டான் சார் அவன். அப்போது நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் வேணுங்கிறதுனால எளிமையான பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். கோவில்களில் தான் பண்ணணும் தானம்னு இல்லை. யூ ஸ்டார்ட் வித் யுவர் வீடு. நிறைய பேர் தானங்கள் தர்மங்கள் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஊரில் போய் சார் நான் வந்து காஷ்மீரில் போயிட்டு வைஷ்ணவ தேவி கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை சார் போகும்போது ஃப்ளைட்டு வரும்போது ஃப்ளைட்டு, அங்கே வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட சாப்பாடு போட்டு வரேன் சார் அப்படின்னு அந்த பில்டிங் ஓனர் சொல்வார், பில்டர் சொல்வார், அந்த கம்பெனி ஓனர் சொல்வார், எல்லாம் சொல்வார். கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபா போட்டு கொடுறேன்னா கொடுக்க மாட்டான். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் தானம் ஃப்ரம் யுவர் ஆஃபீஸ். உங்கள் வீடு இங்கே இருந்து ஆரம்பிக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே, கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக இருந்தாலே அதுவே மகா புண்ணியம். அட்மாஸ்பியர் இஸ் குட். அந்த அட்மாஸ்பியர் சாந்தத்தை கொடுக்கும். நிறைய நேரம் வேலை செய்யலாம். நிறைய நேரம் வேலை செய்யும்போது லாபம் பெருகும். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை வந்து இது வந்து சனீஸ்வர பகவானுக்கும் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். சனீஸ்வர பகவானோட கதையிலையும் கூட இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சனீஸ்வரர்னு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கம்மா. இரக்கம், எஸ், அதிகமான இரக்கம். அதனால தான் அவர் தன்னுடைய காலையே இழந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் தன்னுடைய காலையே இழந்தது எதற்காகனா அதீதமான அன்பும் பாசமும். அதனால அவருடைய இதில் வந்து நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நிறைய தானம் பண்ணுங்க. ஓகே சார். வைரமுத்து தேனியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. வைரமுத்து, யாருக்காக பேச போறீங்க? எனக்காக. ஓகேங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைம் கொடுங்க. 28 மே 2003. 28 மே ம் மே 2003 ம் ஈவினிங் 5:50. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? தேனியிலிருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருடைய ஜாதகம்? என்னுடைய ஜாதகம். இந்த கழுத்தில் இருந்து இந்த நெஞ்சுக்குள்ள ஒரு மச்சம் ஒன்று இருக்கும், கரெக்ட்? ஆமாம் சார். அற்புதமான ஜாதகம், தெளிவாக பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஜாதகம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எப்படி உங்களுக்கு லைன் கிடைச்சதுன்னு பேசுகிறீங்களா, இல்லை கரெக்டாக தான் சொல்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுறீங்களா? இல்லை சார், கரெக்டாக வந்து சார் வேலை வாய்ப்பு. அதை செக் பண்ணுறதுக்காக கேட்டிங்களா? ஆமாம். வெரி நாலேஜபிள் பர்சன். டபுள் டிகிரி எடுக்கணும், புத்திசாலியான பொண்ணு. அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு தயாராகிடுங்க. தெளிவாக பேசுவீங்க, கோபத்தை விடுங்க. உங்களை மாதிரியே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த 2 மேட்ரு கிடைச்சதுன்னா ஜூன் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு போவீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நீங்கள் சூரிய புத்திரி, கையில் சூரிய ரேகை இருக்குது. ஆகவே சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பதவிக்கு போகலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.